ஜிஎஸ்க்கு சிலபஸ் வைஸ் வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுவரை 26 டாபிக் பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் குழந்தைகள் நலன் இல்லை மொத்தமாக 14 வினாக்கள் தான் இருக்குது. இந்த 14 வினாக்களுமே ரொம்ப முக்கியமான வினாக்கள் தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்தியன் பாலிட்டிக்கான மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. உங்கள் நேம் சொல்லி இந்தியன் பாலிட்டின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டீட்டெயில் சொல்கிறோம். மொத்தமாக 31 டாப்பிக்குமே சிலபஸ் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்கோம். 1020 கொஷின் இருக்கும். இந்த 1020 கொஷினுக்குமான டெஸ்ட்டும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். மொத்தமாக 31 டெஸ்ட்டுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். 31 டெஸ்ட்டுமே நீங்கள் அட்டன் பண்ணலாம். ப்ளஸ் மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். டெஸ்ட்டு அட்டன் பண்ணிவிட்டு ரேங்க்கும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்தியன் பாலிட்டிக்கு மட்டும் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட்டுக்கான ஃபீஸ் வந்து 100 ரூபா தான். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. தேசிய குழந்தை தொழிலாளர் கொள்கை இயற்றப்பட்ட ஆண்டு. தேசிய குழந்தை தொழிலாளர் கொள்கை இயற்றப்பட்ட ஆண்டு எப்போன்னு கேட்டிருக்காங்க. 1987. இது முக்கியமானது. பாலின துன்புறுத்தலை அடையாளம் காண குழந்தைகளுக்கிடையே விழிப்புணர்வு ஏற்பட மேற்கொள்ளப்பட்ட பிரச்சாரம். நம் பாதுகாப்பு நம் உரிமை. இதுதான் சரியானது. பாலின துன்புறுத்தலை அடையாளம் காண குழந்தைகளுக்கிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த மேற்கொள்ளப்பட்ட பிரச்சாரம் எதுன்னு கேட்பாங்க. நம் பாதுகாப்பு நம் உரிமை. 6 முதல் 14 வயது வரையிலான குழந்தைகளுக்கு அரசு தீர்மானிக்கும் வழிமுறையில் இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்கலாம் என கூறும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு. சட்டப்பிரிவு 21A. 6 முதல் 14 வயது வரையிலான குழந்தைகளுக்கு அரசு தீர்மானிக்கும் வழிமுறையில் இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்கலாம் என கூறும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு என்னென்னா 21A. இலவச மற்றும் கட்டாய கல்வி. கல்வி உரிமை சட்டத்தின்படி குழந்தைகளின் எந்த வயதுக்கு உட்பட்டவருக்கு கட்டாய மற்றும் இலவச கல்வி வழங்கப்படும்? குழந்தைகளின் எந்த வயதுக்கு உட்பட்டவருக்கு கட்டாய மற்றும் இலவச கல்வி வழங்கப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 6 முதல் 14 வயது வரை. தேசிய பச்சிளங்குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் கல்வி திட்டம் எவ்வாண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேசிய பச்சிளங்குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் கல்வி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா 2013. 14 வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைகள் யாரும் தொழிற்கூடம் அல்லது அபாயகரமான இடங்களில் வேலை பார்க்கக்கூடாது என கூறும் சட்டப்பிரிவு. சட்டப்பிரிவு 24. இது முக்கியமானது. 14 வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைகள் யாரும் தொழிற்கூடம் அல்லது அபாயகரமான இடங்களில் வேலை பார்க்கக்கூடாது என கூறும் சட்டப்பிரிவு என்னென்னா சட்டப்பிரிவு 24. பின்வரும் திட்டங்களில் எது 0 முதல் 6 வயது குழந்தைகளின் ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார நிலையை மேம்படுத்துவது தொடர்பான திட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார நிலையை மேம்படுத்தும் திட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம். இது முக்கியமானதான். நம்ம பார்க்க போகிற எல்லா வினாக்களுமே முக்கியமான வினாக்கள் தான். ஆகஸ்ட் 2016 அமைக்கப்பட்ட தென்னிந்தியாவின் முதல் குழந்தைகள் நீதிமன்றம் அமைந்துள்ள நகரம். ஹைதராபாத். எந்த ஆண்டுன்னு கேட்பாங்க. 2016 ஆகஸ்ட் மாதம். தென்னிந்தியாவின் முதல் குழந்தைகள் நீதிமன்றம் அமைந்துள்ள நகரம் எதுனா ஹைதராபாத். எந்த வருடம்னா 2016 ஆகஸ்ட் மாதம். குழந்தை தடுப்பு திருமண சட்டம் இந்தியாவில் எந்த வருடம் நடைமுறைப்படுத்தப்பட்டது? 1930. குழந்தை தடுப்பு திருமண சட்டம் இந்தியாவில் எந்த வருடம் நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னா 1930. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த பிரிவு இலவச மற்றும் கட்டாய கல்வி பற்றி வலியுறுத்துகிறது? இலவச மற்றும் கட்டாய கல்வி பற்றி வலியுறுத்தும் சட்டப்பிரிவு என்னன்னா சட்டப்பிரிவு 45. குழந்தை மேம்பாடு குறியீடு பின்வரும் காரணிகளை கணக்கில் எடுத்துக்கொள்கிறது. என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கல்வி, வருமானம், சுகாதாரம், ஊட்டச்சத்து நிலை. இதில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கல்வி வரும், வருமானம் வராது.
சுகாதாரம், ஊட்டச்சத்து நிலை. இல்லை 1, 3, 4 சரி, 2 மட்டும் வராது. 1, 3, 4 சரி. ஆப்ஷன் வந்து பி. குழந்தை பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக பின்வரும் எந்த திட்டம் இந்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன? குழந்தை பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக பின்வரும் எந்த திட்டம் இந்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒருங்கிணைந்த குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம். இதான் சரியானது. ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு சேவைகள் எத்தனை வயது வரையிலான குழந்தைகளை இலக்காக கொண்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு சேவைகள் எத்தனை வயது வரையிலான குழந்தைகளை இலக்காக கொண்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 6 வயது உள்ள குழந்தைகளை. ராஷ்டிரிய பால் ஸ்வஸ்திய காரியகிராமின் கீழ் குழந்தைகளுக்கு எத்தனை பொதுவான உடல்நிலை பரிசோதிக்கப்படுகின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 32. அதாவது ஆர்பிஎஸ்கே. ராஷ்டிரிய பால் ஸ்வஸ்திய காரியகிராமின் கீழ் குழந்தைகளுக்கு எத்தனை பொதுவான உடல்நிலை பரிசோதிக்கப்படுகின்றதுன்னா 32. இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க.